சார் இன்னைக்கு பல்வேறு தடைகளை கடந்து ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் மற்றும் 3 அமைச்சர்களும் அதில் நடித்திருக்கிறார்கள். இன்று அந்த திரைப்படம் அவர்களுக்கு ஒரு வெற்றி விழா போல, ஏனென்றால் தேர்தலுக்கு முன்னரே அதை திரையிடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு பல்வேறு தடைகளுக்கு பிறகு வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று அந்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியீட்டை ஒட்டி தமிழகம் முழுவதும் ஒருவே அந்த ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மறுபுறம் அதே திரையரங்குகளுக்கு அருகிலேயே மறுபுறம் நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டங்களும் பெரிய அளவில் நடைபெற்று வருகின்றன. நேற்று மட்டுமே ஒரு 2500 பேர் போல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதே போல் டெல்லியிலும் வட மாநிலங்களிலும் இந்த நீட் தேர்வு எதிர்ப்பு போராட்டம் என்பது இப்போது வலுவடைந்திருக்கிறது. மத்திய அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை. நம்ம தமிழக அரசினோட கொள்கையும் நீட் தேர்வு அறவே கூடாது என்பதுதான் என்று முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த போராட்ட அரசியலும் கொண்டாட்ட அரசியலும், ஒரு புறம் இளைஞர்களின் கொண்டாட்டம், மறுபுறம் போராட்டம் என்ற இந்த அரசியல் போக்கு என்ன சொல்றதான்னு நினைக்கிறீங்க சார்? சத்தியம் நேயர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலா என்னன்னா, நம்ம தமிழ்நாடு தான் முதலாக நீட்டுக்கு எதிராக குரலை உயர்த்தியது, தொடங்கியது. தொடக்க புள்ளி தமிழ்நாடு தான், அதை யாராலும் மறுக்க முடியாது. இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற அந்த தொடக்க புள்ளியினுடைய வீரியம் இன்னைக்கு நாடு முழுக்க பரவி இருக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வடக்கன்ஸ்ன்னு நம்ம அவர்களே ஒரு மாதிரி பேர் மாதிரி பேசுற காலகட்டம் மாறி போய் இன்னைக்கு வடக்கில் இருப்பவர்கள் மிக தெளிவாக எது நாட்டுக்கு தேவை, எது மாணவர்களுக்கு தேவை, எது எதிர்காலத்திற்கு தேவை என்பதை உணர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். நம்ம ஊர்ல எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் தன்னெழுச்சியாக தொடங்கியது, அதுக்கு யாரும் தலைவர்லாம் கிடையாது சார். ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடங்கிய போது தலைவர்கள் இவர்கள் வந்தாரெல்லாம் கிடையாது. தன்னெழுச்சியாக எல்லா ஊர்களிலும், எல்லா நகரங்களிலும், எல்லா மாவட்டங்களிலும் குழுக்களாக அங்கங்கே போராட்டம் நடத்துறாங்க. மிக கண்ணியமாக மெரினாவில் மிகப்பெரிய போராட்டம், வரலாறு காணாத அளவுக்கு ஒரு அமைதி அறவழி போராட்டம். அப்படி ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு சந்தித்ததில்லை. அந்த அளவுக்கு நேர்த்தியாக நடந்த மாதிரி தான் இன்றைக்கு டெல்லியில மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தன்னெழுச்சியாக அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு சாதாரணமாக ரொம்ப கேவலமாக அருவருப்பாக பார்க்கப்படக்கூடிய காட்டாப்பூச்சி அப்படின்ற ஒரு வார்த்தை இன்றைக்கு இந்தியாவை மட்டுமல்ல உலகின் பல நாடுகளை இந்தியாவை நோக்கி திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அந்த கட்டாப்பூச்சி ஜனதாதளம் பிஜேபி என்கிற அந்த கட்சி அரசியல் கட்சி அல்ல, இன்னும் அது அரசியல் கட்சியாக உருவாகவே இல்லை. மாணவர்களுடைய ஒரு தன்னெழுச்சியான போராட்டம், அதற்கு எல்லா கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்க கொண்டாடுங்க, நம்ம வேணாம்னு சொல்லல. இன்றைக்கு நம்ம முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜயனுடைய இந்த ஜனநாயகன் படத்தை கொண்டாடுவதில் தப்பு இல்லை. அவங்க படம், கடைசி படம், அவர் என்னன்னா கொண்டாடுறோம் சார். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எதிர்ப்பு குரல் என்பது ஒரு ட்வீட்டோட முடிஞ்சிடக்கூடாது சார். இங்கதான் ஆரம்பிச்சது மாணவர் போராட்டத்திற்கு. போராடுறாங்க சார். சிபிஐ, சிபிஎம், இன்னைக்கு கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நீளம் பண்பாட்டு மையம் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இல்ல இல்ல, நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இன்னும் அது முடிக்கவே இல்லை. நான் நீங்க அரசு ரீதியாக அல்லது கட்சி ரீதியாக மாணவர் போராட்டத்திற்கு நீங்க எல்லா கட்சிகளும் இணைந்து ஒருமித்த குரல் கொடுத்த காலம் உண்டு தமிழ்நாட்டுல. நீட் எதிர்ப்புக்காக இன்றைக்கு பெயரை சொல்வதற்கு கூட பயந்து கொண்டு, பாஜக பெயரை சொல்வதற்கு பயந்து கொண்டு, ஒன்றிய அரசாங்கத்தின் பெயர் சொல்வதை பயந்து கொண்டு, நீட் எதிர்ப்புன்ற வார்த்தையை மட்டும் சும்மா பேராளருக்கு சொல்லிட்டு மிக மோசமான ஒரு பின்னடைவான மாநிலமாக தமிழ்நாடு மாறி போய் கொண்டிருக்கிறதோ, முட்டி போட்டுக்கிட்டு கொண்டாட்டத்துக்கு கிளம்பி போட்டுருக்காங்க. நாங்க டெல்லியில மாணவர்கள் முட்டியை உடைக்கிறாங்க போலீஸ், அந்த லட்சியில ஆணி வச்சு அடிக்கிறாங்க. அபாயகரமான விஷயம். நேம் பேட் இல்லாம, பேர் போடாம, துணை ராணுவ படையின்னு ப்ளூ கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, சிவில் ட்ரெஸ் நாங்க போட்டிருக்க மாதிரி சிவில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ஹெல்மெட் போட்டு டெல்லி போலீஸ் போட்டிருக்காங்க. கொடூரமான மாணவர்களை தாக்குகிறார்கள். அதுல கொஞ்சமும் குறைவில்லாமல் நம்முடைய மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசாங்கம் போலீஸ்காரங்களை பேர் போடாம அந்த மாணவர்களை இழுத்து கொண்டு போகுது. அறிவுங்கிற ஒரு பாடகர் நம்ம தலைமைச் செயலர் எதிர போய் போராட்டம் நடத்துறேன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. மாணவருக்கு எதிராக திரும்ப, நீட்டுக்கு எதிராக திரும்ப கத்துறாரு. கத்துன உடனே அவருக்கு போலீஸ் கூட்டு போயிருது. அடுத்த 10 நிமிஷம் அதே போலீஸ் பேன்ல தலைமைச் செயலர் வராரு. எல்லா ஊடகங்களும் என்ன சார் பிரேக்கிங் போட்டாங்க, என்ன பிரேக்கிங் போட்டாங்க? முதலமைச்சர் அழைத்தா அதை பாடகரை சந்திக்க போனாங்க. ஆனால் அவர் நைட்டு 11 மணிக்கு ஒரு பதிவு போடுறாரு, நான் முதலமைச்சரை
சந்திக்கல, ஆதவ அமைச்சர் தான் சந்திச்சேன், அமைச்சர் ஆதவ தான் சந்திச்சேன் அப்படின்னு பதிவு இப்ப வேற பதிவு போட்டாங்க. இல்ல அவர் இப்ப அந்த